ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷாஸ் பர்ட் ஃபார்ம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாதவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஷாஸ் பேர்ட்ஸ் ஃபார்ம். ஸோ காய்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோவில் நான் பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆக்சுவலி வந்து 5 பேர்டு வந்து ஃபீடிங்க்கு ஆல்ரெடி எடுத்திருந்தோம். ஸோ அந்த பேர்ட்ஸோடைய அப்டேட் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதில் இந்த 5 பேர்டோடைய க்ரோத்து அண்டு அதுக்கு நான் இன்றைக்கி பண்ணக்கூடிய ஹேண்ட் ஃபீடிங் பற்றி தான் இந்த வீடியோ. அண்ட் நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா ஸ்டெப்ஸ் வந்து இதில் இருக்குது. அண்டு நான் இதை எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். யாருக்காச்சும் இந்த பேர்ட்ஸில் யாருக்காச்சும் பேர்ட் இருந்து வேணும், இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் நம்மள்ட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நான் நம்பர் அண்டு இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது டயோ ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா. ஸோ டிஸ்கவரியில் இருக்கிற அந்த டயோ ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேர்ட்ஸுக்கு 5 பேர்டுக்கு மொத்தம் நான் வந்து 2 ஸ்பூன் வந்து ஃபார்முலா போட்டிருக்கேன். இப்போது நான் தண்ணி ஊற்றும் போது என்ன ஆகுனாக்கா அந்த ஃபார்முலா கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். ஸோ அதனால் எனக்கு 2 ஸ்பூன் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் தண்ணி வந்து நம்ம ஓரளவுக்கு சேர்த்துக்கணும். அதாவது நான் இப்போ ஃபீட் பண்ணுற பேர்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய பேர்டு. இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க எல்லா பேர்ட்ஸும். நான் அதையும் காட்டுறேன். ஸோ அந்த பேர்ட்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் நான் வர மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்தா தெரியும் இப்போ என்ன மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு சொல்லி. அண்ட் ஃபார்முலாவில் எந்த ஒரு லம்ஸும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஏர் பபுள் அண்டு சரியாக மிக்ஸ் ஆகாமல் கெட்டியாக இருக்கிறது, இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஃபார்முலா வந்து சரியாக மிக்ஸ் ஆகலை. அண்ட் நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது வரணும். அதாவது ஃபார்முலாவில் நம்ம சிரஞ்சி வச்சு உரியும் போது அது ஃபுல்லாக ஃபார்முலா அப்படியே ஸ்ட்ரெக் ஆகாமல் வரணும், க்ளீனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி நம்ம எல்லா லம்ஸையும் நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து எடுத்துகிட்ருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்து நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கி நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நல்லா அதை எடுத்து அடிக்கணும். இந்த மாதிரி சிரஞ்சில் எடுத்து 2-3 வாட்டி நீங்கள் அடிக்கணும். அடித்து அப்புறம் டெம்பரேச்சர் செக் பண்ணணும். இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணிவிட்டு ஓகே கொஞ்சம் வார்மான டெம்பரேச்சரில் வர மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீட் பண்ணால் தான் அந்த பேர்டுக்கும் வந்து டைஜஸ்ட்டில் எதுவும் இருக்காது. நீங்கள் ஜில்லுன்னு ஃபீட் பண்ணால் பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால தான் ஒரு வார்மான கண்டிஷனில் நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ இப்போ பேர்டோடைய க்ரோத்தை பார்த்தா தெரியும். பேர்ட் நல்லாவே வளர்ந்துருச்சுங்க. இப்போ வந்து செல்ஃப் ஈட்டிங்க்கு ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. நம்ம 1 டைம் தான் இப்போ ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த பேர்ட்ஸுக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப நல்லா வளர்ந்துருச்சு, நல்ல க்ரோத் இருக்குது. இந்த ஃபார்முலாவில் நான் தான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நல்ல க்ரோத் இருக்குது இந்த ஃபார்முலாவில். அண்டு ரொம்ப வந்து பேர்ட்ஸுமே ஆக்டிவாக இருக்குது. நல்லா ஃபெதர்ஸும் நல்லா ஃப்ளஃபியாக வருது. அண்டு பேர்ட் நல்லா அதை பிடிச்சி சாப்பிடுது இந்த ஃபார்முலாவை. ஸோ நான் ஒவ்வொரு பேர்டுக்கும் எப்படி ஃபீட் பண்ணுறேங்கிறத பாருங்கள். கரெக்டாக அதோடைய பேர்டோடைய லெஃப்ட் சைடில் வந்து நம்ம சிரஞ்சியை வச்சு பேர்ட் கரெக்டாக சாப்பிட ஆரம்பித்த உடனே தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ணுவேன். அது கரெக்டாக பேர்டு தீனி எடுக்கணும். அது சவுண்டு போட்டு தீனி எடுக்கும்போது தான் நம்ம வந்து அந்த ஃபார்முலா வந்து நான் ப்ரெஸ் பண்ணவே ஆரம்பிப்பேன். ஸோ அப்போ வந்து அதோடைய க்ராப் பேக் வந்து நல்லா ஓப்பன் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயந்தான். அதனால் யாரும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சிரஞ்சி முன்னாடி ஒரு டியூப் மாதிரி இருக்கும். நம்ம நிறைய வீடியோஸில் காட்டியிருப்போம். ஒரு வால் டியூப் அது மாதிரி வச்சு நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலாவை எடுத்து நீங்கள் பேர்டோடைய லெஃப்ட் சைடு வச்சு இந்த மாதிரி பேர்டு வாங்க ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி புஷ் பண்ணி விட்றணும். பேர்டு கரெக்டாக வாங்குதா அப்படின்னு சொல்லி தெரியணும். கரெக்டாக ஒவ்வொரு பேர்டுக்குமே நான் வந்து ஒரு 12 ml 12 to 15 அது மாதிரியான எம்எல் தான் நான் கொடுப்பேன். 12 to 15 ml தான் கொடுப்பேன் எல்லா பேர்டுக்குமே. முடிஞ்ச அளவு நான் கொடுத்துட்டு அப்புறமேட்டு நான் செல்ஃப் ஈட்டிங்காக தெனை அப்புறம் கொண்டக்கடலை இது 2த்தையுமே நான் உள்ளே வச்சுருவேன். அதுங்க செல்ஃப் ஃபீட்டிங் ஆகி பழகணும்னு சொல்லி. ஸோ நான் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்த போகிறேன் இந்த ஹேண்ட் ஃபீடிங்கை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு அதுங்களை வந்து ஃபுல்லாக செல்ஃப் ஃபீட்டிங்கே வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ பார்க்குற யாருக்காச்சும் இந்த பேர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். அது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் திருச்சியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பேர்டு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி நிறையா பேர் வந்து நம்மள்ட்ட கால் பண்ணி கேட்குறீங்க இந்த மாதிரி பேர்ட் இருக்கான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம கையில் பேர்ட்ஸ் இருக்காது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 5 ஹேண்ட் ஃபீடிங் பண்ணி இப்போ செல்ஃப் ஃபீட்டிங் ஆகிற பேர்ட்ஸ் செல்ஃப் ஃபீட்டிங் ஆகிடுச்சுங்க. இந்த பேர்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட அவைலபிளில் இருக்குது. ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்து தரேன். காக்டெயில் பேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு
மெயின்டெனன்ட் பேர்டு தான். ஸோ நம்ம டெய்லி வந்து தினை தீனி அப்புறம் க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டர் வச்சா போதும், நல்லா வந்து வருங்க அதுங்களே. ஸோ நம்மள்ட்ட ஏற்கனவே வாங்கிட்டு போனவங்க ப்ரீடிங் ரிசல்ட்லாம் கூட ஷேர் பண்ணுறாங்க. நமக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போய் ஒருத்தவங்க ப்ரீட் பண்ணி நம்மள்ட்டே வந்து காட்டுறாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நம்மள்ட்ட வந்து இதெல்லாம் ஷேர் பண்ணும்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் எல்லாத்துக்குமே தினை உள்ளே வச்சுருவேன். ஸோ அதுங்க இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு அதுங்க செல்ஃப் ஈட்டிங் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்தோடனே வந்து இந்த மாதிரி ஒரு நாள் டக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஃபீடிங்கை நிறுத்திட்டு இது வைக்கக்கூடாது. செல்ஃப் ஈட்டிங்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் 4 டைம் ஃபீட் பண்ணுவேன், அப்புறம் 3 டைம் ஃபீட் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 டைம்ஸ் பண்ணுவேன். காலையிலையும் நைட்டு மட்டும் பண்ணுவேன். இப்போ வந்து காலையில் மட்டும் பண்ணுவேன், இல்லைனா நைட்டு மட்டும் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த தீனியை வச்சுருவேன். ஸோ நம்ம வந்து கொடுக்குற 1 டைம் ஃபீடிங்கை வந்து பார்த்திங்கன்னா அது சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ அதுவே வந்து இப்போ சாப்பிட்டு பழகணும். பிகாஸ் இப்போது நம்ம சாப்பிட்டு வச்சு பழகணும் இந்த வயசு இந்த ஸ்டேஜில் அப்படின்னா தான் அது வந்து சாப்பிட பழகும். இல்லை அப்படின்னாக்கா அது கம்ப்ளீட்லி நம்ம ஹேண்ட் ஃபீடிங்லேயே டிபெண்ட் ஆகி அப்புறம் நம்ம ஹேண்ட் ஃபீடிங்லேயே டிபெண்ட் ஆகி நம்ம ஃபீடிங் பண்ணுற வரைக்கும் அது வந்து சாப்பிடவே சாப்பிடாது. நம்மள்டையே ஃபுல்லாக ஹேண்ட் ஃபீடிங் ஆகி அப்புறம் நம்ம ஃபீட் பண்ண நிறுத்தினா கூட அது அப்படியே இறச்சி இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம கரெக்டான ஸ்டேஜில் வந்து அந்த ஹேண்ட் ஃபீடிங்கை கம்மி பண்ணிவிட்டு செல்ஃப் ஃபீடிங்க்கு நம்ம மாற்றணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸை ஷேர் பண்ணியிருப்போம். இந்த வலையை வந்து நான் உள்ளே வைப்பேன். பிகாஸ் அதோடைய வேஸ்ட்லேயே அது வந்து நடக்கக்கூடாது. அண்டு அது நடந்து அதோடைய ரெக்கையெல்லாம் ரொம்ப அழுக்காகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன கம்பி வலையை கீழே போட்டுருவேன். அதனால் அதுங்க மேலேயே இருக்கும். ஸோ அதோடைய வேஸ்ட்டு கூட கீழே மட்டும்தான் விழும். ஸோ பார்த்தாலே தெரியும், பேர்டெலாம் மேலே இருக்கும், அதோடைய வேஸ்ட்லாம் கீழே போகும். ஸோ அதனால் இது மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. நானாக தான் யோசிச்சு ஏதோ பண்ணேன், கடைசியில் நல்லா வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுவும் டவுட் இருந்துச்சு உங்களுக்கு ஏதாச்சும் வேணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நான் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. See you in the next video. Bye bye.